தமிழர் தேசிய இனமும் அது எதிர்கொள்ளும் சிக்கல்களும் என்று மாபெரும் இந்த பொதுக்கூட்டத்தினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்கினிய தம்பி வழக்குரைஞர் டோம்னிக் ரவி அவர்களே, என் ஆருயிர் தம்பி பத்மநாபன் அவர்களே, என் அன்பு இளவல் முருகானந்தம் அவர்களே, தம்பி பாக்கியராஜ் அவர்களே, என் அன்பு தம்பி வெண்குளம் ராஜு அவர்களே, அயராது களப்பணியாற்றி இந்த எழுச்சி மிகுந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு இளவல் குமரன் அவர்களே, தம்பி காயாம்பு அவர்களே, என் அன்பிற்கினிய தம்பி பிரதாப் அவர்களே, என் அன்பு இளவல் பிரவீன் அவர்களே, என் மதிப்பிற்குரிய அண்ணாதுரை அவர்களே, தம்பி சரவணபாபு அவர்களே, என் அன்பு தம்பி சேக்கிழார் அவர்களே, அன்பிற்கினிய ஆனந்தராஜ் அவர்களே, என் அன்பு தம்பி அகிலன் அவர்களே, தம்பி வேங்கை அவர்களே, அன்பிற்கினிய தம்பி காரை சாயல் ராம் அவர்களே, மகளிர் பாசறையினுடைய அமைப்பாளர் தங்கை இலக்கியா அவர்களே, தங்கை கோமலா அவர்களே, என் அன்பு தம்பி பைந்தமிழ் ராவணன் அவர்களே, தம்பி திருநாவுக்கரசன் அவர்களே, மதுரை புறநகர மாவட்ட செயலாளர் தம்பி செங்கண்ணன் அவர்களே, தம்பி கோபால் அவர்களே, தென் சென்னை மாவட்டத்தினுடைய இணை செயலாளர் தம்பி அன்பு செல்வன் அவர்களே, தென் சென்னை மாவட்டத்தினுடைய செயலாளர் என் ஆருயிர் அண்ணன் கதிர் ராஜேந்திரன் அவர்களே, சிவகங்கை ராமநாதபுரம் மண்டலத்தினுடைய செயலாளர் என் மதிப்பிற்குரிய அண்ணன் வழக்குரைஞர் கோட்டை குமார் அவர்களே, தம்பி காஞ்சி மண்டலத்தினுடைய செயலாளர் வழக்கறிஞர் ராஜன் அவர்களே, தன் நெருப்பு தமிழால் என் உயிருக்கினிய உறவுகளை உசிப்பி வருகிற இளைஞர் பாசறையினுடைய எழுச்சி மிகுந்த தளபதி தம்பி துருவன் அவர்களே, இளைஞர் பாசறை மற்ற ஈடு இணையற்ற தளபதி இந்த மண்ணின் மகன் வழக்குரைஞர் என் அன்பு இளவல் அறிவு செல்வன் அவர்களே, மதுரை மண்டல செயலாளர் என் ஆருயிர் இளவல் பொறியாளர் வெற்றி குமரன் அவர்களே, இன்னும் மேடையிலே வீற்றிருக்கிற மதிப்புமிக்க தலைவர்களே, அருமை தம்பிகளே, தளபதிகளே, பாதுகாப்பு பணி மிகவும் பொறுப்புணர்வோடு செய்து கொண்டிருக்கிற எப்போதும் எங்கள் வணக்கத்திற்குரிய காவல்துறை அதிகாரிகளே, எங்கள் பேச்சுக்களை எல்லாம் குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளே, உணர்வு எழுச்சியோடு என் முன்னே திரண்டு அமர்ந்திருக்கிற எப்போதும் எனது உயிருக்கினிய என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். பேசிய என்னுடைய தம்பிகள் எல்லாம் நமது இனம், நாம், நமது மண், நமது மக்கள் எதிர்கொள்கிற சிக்கல்களை எல்லாம் எடுத்து கூறினார்கள். ஆனால் ஒரு மேடையில் ஒரு மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் சொல்லிவிடுகிற அளவிற்கு அவ்வளவுதான் சிக்கல் என்ற நிலையில் நாம் இல்லை, நமது இனமும் இல்லை. என் அன்பு மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெரிய செல்வந்தன், பெரிய முதலாளி காலையில் எழுந்தவுடன் அரண்மனை வாசலில், மாளிகை போல இருக்கிற வீட்டு வாசலில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு செய்தித்தாளை படித்துக் கொண்டு சுட சுட தேநீரை குடித்துக் கொண்டு செல்லமாக வளர்க்கிற நாய்க்குட்டிக்கு ரொட்டி துண்டுகளை வீசுவார். ஒரு பக்கம் இப்படி ரொட்டி துண்டை வீசுவார், அது ஓடி போய் எடுத்துக்கொண்டு வரும். அப்புறம் இந்த பக்கம் வீசுவார், அது ஓடி போய் எடுத்துக்கொண்டு வரும். மறுபடியும் இந்த நேர வீசுவார், அது ஓடிக்கொண்டு எடுத்துக்கொண்டு வரும். பின்னாடி தலைக்கு பின்னாடி வீசுவார், அது ஓடி போய் எடுத்துக்கொண்டு வரும். இப்படி நாலா பக்கம் நாய்க்கு ரொட்டி துண்டை வீசுவதை போல தமிழ் தேசிய மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் பிரச்சனைகளை தூக்கி தூக்கி வீசுகிறார். அதில் ஒன்று
மீனவர் படுகொலை, கூடங்குளம் அணு உலை, முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமை, பிறகு காவிரி ஆற்றின் உரிமை, அதற்கு பிறகு தம்பிமார் மூவருடைய தூக்கு, அவர்களுடைய விடுதலை, அதற்கு பிறகு மீத்தேன் எரிகாற்று, இப்போது புதிதாக நீச்சினு ஆய்வு, இப்படி எண்ணற்ற சிக்கல்கள் தொடர்ச்சியாக துரத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த சிக்கல்களை எல்லாம் எமது இன மக்கள் ஒரு பகுதி சார்ந்த பிரச்சனையாகத்தான் பார்க்கிறார். தொடர்ச்சியாக எமது மீனவ உறவுகள் இந்திய கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கிற போதெல்லாம் சுட்டு வீழ்த்தப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், சிறைபிடிக்கப்படுகிறார்கள், வலை அறுத்து வீசப்படுகிறது, படகு சிறைபிடிக்கப்படுகிறது. இதுவெல்லாம் மீனவர்களுக்கான பிரச்சனை என்று மட்டும்தான் பார்க்கப்படுகிறது. இது வேளாண் மக்களுக்கான பிரச்சனை அல்ல, இது மற்றவர்களுக்கான பிரச்சனை அல்ல என்று பார்க்கப்படுகிறது. ஆனால் காவிரி நதிநீர் உரிமையை பெற முடியவில்லை, முல்லை பெரியாற்று நதிநீரை பெற முடியவில்லை. முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமை அது தேனி, கம்பம், குமிளி, ராமநாதபுரம், சிவகங்கையில் வாழ்கிற மக்களுக்கு மட்டும்தான் அது சிக்கல் என்று பார்க்கப்படுகிறது. அப்ப காவிரி நதிநீர் உரிமை அது தஞ்சை காவிரி படுகையிலே வாழ்கிற வேளாண் பெருங்குடி மக்களின் பிரச்சனை என்று மட்டும்தான் பார்க்கப்படுகிறது. அதை போலவே அணு உலை அது இடிந்தகரை, கூடங்குளம் பகுதியிலே வாழ்கிற இடிந்தகரை அந்த மக்களின் சிக்கல் மட்டும்தான் என்றுதான் அது பார்க்கப்படுகிறது. அப்ப மீத்தேன் எரிகாற்று திட்டம் தஞ்சையில் அந்த காவிரி படுகையிலே வாழ்கிற அந்த 4-5 மாவட்ட மக்களுக்கான சிக்கல் மட்டும்தான் என்று பார்க்கப்படுகிறது. இதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்குமான முதல் பிரச்சனை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் இதில் எல்லாமே தமிழ் தேசிய மக்களுக்கான சிக்கல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இதுக்கு ஒரு முடிவும் வரும். இதுதான் யதார்த்த உண்மை. கூடங்குளம் அணுவுல 2 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மண்ணிலே அந்த மக்கள் போராடினார்கள். அது அந்த மக்கள் தேவையற்று போராடுகிறார்கள் என்றுதான் தமிழ்நாட்டில் வாழ்ந்த அனைத்து மக்களும் கருதி கொண்டிருந்தார்கள். என் அன்பு மக்களே, அணு என்பது அணு ஆய்வியல் அறிஞர்களே சொல்கிறார்கள், உலகத்தில் பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது என்கிறார். இதான் யதார்த்த உண்மை. அணு உலைக்கு பக்கத்தில் குடியிருப்பதும் ஒன்றுதான், அணு உண்டு மேலே அமர்ந்து வாழ்வதும் ஒன்றுதான் என்று சொல்கிறார். இதே அணு உலை கேரளாவிற்குத்தான் முதலிலே வந்தது, கல்பாக்கத்தில் இருப்பதும் கூடங்குளத்தில் இருப்பதும். ஆனால் அங்கேயே நிறுவப்படவில்லை. இதுதான் முதல் கேள்வி. அந்த மண்ணை, அந்த மண் சார்ந்த மகனை ஆள்வதால் அவன் சொல்றான், நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முக்கியமானது, எடுத்துக்கொண்டு ஓடு என்று சொல்றான். ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை? இங்கு எவன் தாடி எடுத்தான், எவன் செத்தா என்ன, எனக்கு வேண்டியது கமிஷன். ரஷ்ய அணு உலை, ரஷ்யா கொடுத்த அணு உலை தமிழர் நிலத்தில் கூடங்குளத்தில் நிறுவப்படுது. ரஷ்யன்காரனுக்கு என்ன அவசியம்? கூடங்குளம் அணு உலை நிறுவினால் மின்சாரம் கிடைக்கும். தமிழனுக்கு மின்சாரம் கொடுக்கிறது ரஷ்யக்காரன் எந்த மாரியாத்தாவிலடா வேண்டுகிட்டான்? எந்த மாரியாத்தாவில வேண்டுனா? தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு, இந்திய நாட்டு மக்களுக்கு மின்சாரம் கொடுக்க ரஷ்யனுக்கு தேவை என்ன? இந்த கேள்விக்கு அவரிடத்தில் பதில் உண்டு. ஒரு முதலாளி சேவைக்காக வருவானா, தனது லாப தேவைக்காக வருவானா? இந்த கேள்விக்கு அவரிடத்தில் பதில் உண்டு. இல்ல. அதே நாட்டில் 1986 செர்னோபிலில் வெடிச்சு சிதறுகிறது அணுவுல. 10 லட்சம் ஆண்டுக்கு இதன் பக்கத்தில் வராதீர்கள் என்று எழுதி வைத்து விட்டு போய்விட்டார். ஒரு மிகப்பெரிய இரும்பு வேலியை போட்டுட்டு 10 லட்சம் ஆண்டுக்கு. அப்போது அந்த நாட்டை ஆண்ட கோப்பர்சேவ் அதிபர் சொல்லுகிறார், இது ரஷ்ய பெருந்தேசத்திற்கான இழப்பு மட்டுமல்ல, உலக பேரழிவு என்று பிரகடனப்படுத்துகிறார். அதற்கு பிறகுதான் இந்த அணு உலையை வாங்கி இந்தியாவில் நிறுவுகிறார்கள் இந்த நாட்டை ஆண்ட பெருமக்கள். அதுபோல ஒரு பெருவெடிப்பு, ஒரு பேரழிவு நிகழ்ந்தால் இழப்பீடு யார் தருவார்? இதுதான் அங்கே போராடிய மக்கள் கேட்டது. எவனும் பதில் சொல்லல. அது பாதுகாப்பானது, அது பாதுகாப்பானது, அது பாதுகாப்பானது. இது எவ்வளவு வேடிக்கையானது? எப்படி பாதுகாப்பு? அதுக்கு பதில் இல்லை. ஏற்கனவே போபால் விஷவாயு வெடிச்சு அதுல ஏற்பட்ட பலாயிரக்கணக்கான மரணம். என் அன்பு மக்களே, அறிவில் சிறந்த எனது பெற்றோர்களே, பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற என் பாசத்திற்குரிய உடன் பிறந்தவர்களே, 25 ஆண்டுகளாக வழக்கு தீர்ப்பு வருது. வெறும் 2500 ரூபாய் இழப்பீடு கொடுக்க சொல்லி
அதில் பாதிக்கப்பட்ட 2 தலைமுறை தொடர்வண்டி நிலையத்தில் மண்டை வீங்கி, ஒற்றை கண்ணில் கால் குருகி, கை குருகி பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது. கேட்க நாடு இல்லை இந்த நாட்டில். ஆனால் அணு உலை பாதுகாப்பாங்க. யார் இது பதில் சொல்றது? அது ஒரு சிக்கல். கச்சத்தீவு காங்கிரஸ் எடுத்து கொடுக்குது. அம்மையார் இந்திரா காந்தி இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருந்த பெருமகன் மதிப்பிற்குரிய ஐயா கலைஞர் அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சர். கச்சத்தீவு யாரோடது? உச்ச நீதிமன்றத்தில் இந்தியா சொல்லுது. அன்றைக்கு அந்த காங்கிரஸ் அரசு சொல்லுது கச்சத்தீவு எப்போதும் இந்தியாவிற்கு சொந்தமாக இருந்தது இல்லை என்று சொல்லு. பாரதிய ஜனதா திருப்பி வருது, கச்சத்தீவு எப்போதும் இந்தியாவுக்கு இருந்ததாக சொந்தமானதாக இருந்தது இல்லை என்று எழுதி சொல்லு. அது ஒண்ணுதான் உண்மையை சொல்லு. கச்சத்தீவு எப்போதும் இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்ததில்லை, அது எப்போதும் தமிழருக்கு சொந்தமானது. அவனுடைய பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த சொத்து, பரம்பரை சொத்து. அடுத்த கேள்வி நமக்கு எழுகிறது, அன்பு மக்களே, இந்தியாவிற்கு எப்போதும் சொந்தமாக இருந்தது இல்லை என்று சொன்ன இந்திய அரசு அடுத்து சொல்கிறது கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க முடியாது என்று. உனக்கு சொந்தமாகவே இல்லாத ஒன்றை நீ எப்படா எடுத்து கொடுப்பாய் என்ற கேள்விக்கு எவனிடத்திலும் பதில் இல்லை. அப்ப திருடி போயல, நீ திருடி எடுத்து கொடுத்தியா? அதை எப்படி கொடுத்தது கொடுத்ததுதான், ஆனால் எனக்கு சொந்தமாக இருந்தது இல்லை அப்படின்னா உனக்கு சொந்தமாக இல்லாத ஒன்றை நீ எப்படி கொடுத்தாய்? யாரை கேட்டு கொடுத்தாய்? எதற்காக கொடுத்தாய்? பதில் இல்லை. எந்த அரசு வந்தாலும் அதை பற்றி பேசுவதில்லை. அது ஒருத்தர் என்ன சொல்றாரு, என்கிட்ட பக்கத்தில் இருந்துச்சு, இலங்கைக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு, கேட்டாங்க கொடுத்துட்டோம். பாகிஸ்தானுக்கு ரொம்ப பக்கத்துல காஷ்மீர் இருக்குன்னு கேட்கிறான், கொடுத்துருவியா? சீனாவுக்கு ரொம்ப பக்கத்துல அருணாச்சல பிரதேசம் இருக்குன்னு கேட்கிறான், கொடுத்துருவியா? அது எப்படி இருக்கு? அது வலிக்குது. இதையே கொடுக்கும்போது இனிக்குது. அதெல்லாம் தலையில இருக்கு, கெட்டியா பிடிச்சுக்கிடுவ. கச்சத்தீவு உன் காலில் நடக்கிற செருப்பாடா? தமிழன் நிலம் எல்லாம் எடுத்து பட்டு தள்ளி விடுறதுக்கு. அப்ப இதுக்கு என்ன வழி இருக்குது? கச்சத்தீவை மீட்க போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவன் கவனத்திலே எடுக்கல. அப்ப எப்ப திரும்பி பார்க்க வைக்க முடியும்? தமிழனுக்கு அதிகாரம் என்று வருகிறதோ அன்னைக்கு அவன் சிக்கித்தாங்க. எப்படி சீமா நீ மீட்ப என்ன கேட்கிறாங்க. கச்சத்தீவை திருப்பி எடு, முடியாது, கொடுத்ததுதான். அப்படி என்றால் என்னை பிரித்து விடு என்று ஒரு போராட்டம். இவன் பிரிவினைவாதி, இவன் தீவிரவாதி, தனியாடி வைக்கிறார் என்பார்கள். ஏண்டா என் பாட்டன் சொத்த இந்த நிலத்திற்கு, இந்த தேசத்திற்கு சொந்தமான நிலப்பரப்பை திருப்பி எடு என்று சொல்கிற நான் பிரிவினைவாதி, எடுத்து கொடுத்த நீ தேசியவாதியா என்று கேட்க ஒருத்தரும் இல்லை. அதான் அங்க இருக்கிற சிக்கல். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நிறைய சிக்கல்கள் உருவாகி கொண்டே இருக்குது. நாளொன்றுக்கு கூடிக்கொண்டே போகுது. மீனவர்கள் இன்று வரை துயர துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. பிரச்சனை நம்ம பார்க்கிறோம். இந்திய பாராளுமன்றத்துக்குள் பேசுகிற போது நமது மதிப்புமிக்க பாராளுமன்ற உறுப்பினர்களே இதுவரை 840 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுது, உயிரிழப்பு. அதற்கு பிறகு காலிலிருந்து கையிலிருந்து காயம்பட்டு மீன்பிடி தொழிலை செய்ய முடியாத அளவிற்கு உடல் வலுவிழந்து நிற்கிற எண்ணிக்கை அது பல ஆயிரக்கணக்கு. அதை பற்றி இவர்களுக்கு கவலையே கிடையாது. ஆனால் கேரள மண்ணிலிருந்து மீன்பிடிக்க 2 மீனவர்கள் செல்கிறார்கள். இத்தாலிய கப்பற்படை அந்த வீரர்கள் 2 மீனவர்களையும் சுட்டு விடுகிறார்கள். அவர்கள் உடலில் பட்டு தோட்டா வெடிச்ச அந்த நேரத்தில் கேரளாவில் வெடிக்கிறது கலகம், சட்டசபையில் கலகம், இந்திய பாராளுமன்றத்திற்குள் வெடிக்கிறது பிரச்சனை. உடனே அந்த கடற்படை வீரர்கள் சிறைப்படுத்தப்படுகிறார்கள். 2 கோடி அவர்களுக்கு தண்டம் விதிக்கிறது. 2 கோடி இழப்பு கொடுக்கணும் 2 மீனவன் குடும்பத்துக்கு வாங்கி கொடுக்குது. இந்தியா அவர்களை சிறைபிடித்து வைக்கிறது அரசு. இத்தாலி அரசு முறையிடுது, இங்க தேர்தல் நடக்குது, அதனால இந்த 2 பேரையும் அனுப்பி விடுங்க, எங்க வீரர்களை அனுப்பி விடுது. அவன் திருப்பி அனுப்ப மாட்டேங்கிறான். இந்தியா எச்சரிக்குது, திருப்பி அனுப்புறியா இல்லையா என்று மிரட்டுது, திருப்பி அனுப்புற. இங்க இருக்கிற புலனாய்வு குழு, மத்திய புலனாய்வு குழு ஒரு பரிந்துரை செய்து இந்த 2 தளபதிகளுக்கும் அந்த கடற்படை வீரர்களுக்கும் மரண தண்டனை அளவிற்கு கொடுக்கலாம் என்று பரிந்துரை செய்யுது. இப்ப 2 மீனவனுக்கு இவ்வளவு வேலை நடக்குது. இந்த 840 மீனவனுக்கு என்ன நடந்தது? ஒரு கேள்வி இல்லை. 2 கோடி தங்கம் வாங்கி கொடுக்கிறது இந்திய அரசு. ஆனால் இங்க செத்து விழுந்தவனுக்கு நெத்தியில புணத்துல பொட்டு வைக்க ஒத்தரவா வாங்கி கொடுக்க நாதி கிடையாது. காரணம் என்ன?
அந்த மண்ணை அந்த மண் சார்ந்த மகன் மலையாளி ஆள்றான். அதான் அங்க இருக்கிறது. அதுதான் அங்க இருக்கிற சிக்கு. இவ்வளவு வேலை நடக்குது. அப்ப தேவயானி கோபுரக்கடை அமெரிக்காவினுடைய துணை தூதராக இருக்கிறாங்க, இந்தியாவிற்கான துணை தூதராக. அவர்கள் அந்த நாட்டு சட்டப்படி குற்றம் செய்திருக்கிறார்கள். அதனால் அவரை கைது பண்றான். உடனே இந்திய பாராளுமன்றத்திற்குள் சிக்கல், ஒரே விவாதம், சண்டை. அன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஐயா சல்மான் குர்ஷித் சொல்றாரு, அம்மையார் தேவயானி கோபுரக்கடையை விடுதலை செய்யாமல் நான் பாராளுமன்ற வாசல் மிதிக்க மாட்டேன் என்று சபதம் செய்கிறார். இந்த நாட்டின் மதிப்புமிக்க வெளியுறவு கொள்கை. அப்ப தேவயானிக்கு ஒன்று இருக்குது. ஆனா பல ஆயிரம் பல நூற்று கணக்கில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறானே, இலங்கை சிறைக்குள்ள இருக்கிறானே மீனவன், அவனை இப்படி விடுதலை செய்து கொண்டுதான் நான் இந்த பாராளுமன்ற வாசலில் மிதிப்பேன் என்று பேச அந்த நாட்டில் ஒருவனும் இல்லை. ஏன் சிறைப்பிடித்தார் என்று கேட்கவனும் இல்லை. எனது அறிவார்ந்த மக்கள் மிக நுட்பமாக இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நமது மீனவர்களை பிடித்து சிறையிட்டுக் கொள்கிறான் சிங்களன். ஆனால் அதிபர் ராஜபக்சே இருக்கிற போது மனித உரிமை ஆணையம், ஜெனீவாவிலே அந்த மனித உரிமை ஆணையம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருது. அமெரிக்கா முன்மொழியுது. அதை இந்தியா ஆதரிக்கல, நடுநிலை வகிக்கிறேன் என்று சொன்னால் 5 மீனவனை விடுதலை செய்தார் ராஜபக்சே. ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்கிறார். அதற்கு சிறப்பு அழைப்பாளராக ராஜபக்சே அழைத்தால் 6 மீனவர்கள் 5 மீனவர்களை விடுதலை செய்கிறார். இதெல்லாம் நல்லிணக்க அடிப்படை. இப்போது அதிபராக இருக்கிற மைத்ரிபால சிறிசேனாவை சிறப்பு விருந்தினராக இந்தியா அழைக்குது. இதுவரை சிறைபிடித்து பறிச்சு வைக்கப்பட்டிருந்த அந்த 87 படகுகளை விடுதலை செய்கிறோம் என்று சொல்லுது. இந்த செயலுக்கு பேர் தீவிரவாதிகள் பிணை கைதிகளை யாராய் பிடித்துக் கொண்டு வைத்துக் கொண்டு உன் நாட்டு சிறையில் இருக்கிற எனது ஆளை நீ விடுதலை செய்யவில்லை என்றால் இவன் கழுத்தை அழைத்து விடுவேன் என்று மிரட்டுகிற செயல் பயங்கரவாதம், தீவிரவாதம் என்றால் உன் நாட்டு குடிமக்களை பிடித்துக் கொண்டு சிறையில் அடைத்து வைத்துக் கொண்டு நீ ஏதாவது எனக்கு நல்லது செய்தால் தான் விடுதலை செய்வேன் என்று மிரட்டுவது இது என்னவாகும்? அப்ப இவ்வளவு பெரிய வளர்கிற வல்லாதிக்கத்தை, பெருந்தேசத்தை ஒரு சின்ன நாடு இலங்கை மிரட்டுகிறதா, அச்சுறுத்துகிறதா? இது நமக்கு இந்த கேள்வி எழுமாயலாம். தொடர்ச்சியாக நீங்கள் இதை கவனிக்கணும். ரொம்ப நுட்பமான வேலை. நாட்டின் பாதுகாப்புக்காகத்தான் நாங்க இங்க கடற்படை ராணுவத்தை நிறுத்தி வச்சுக்கோங்க. விடுதலை புலிகளை அழித்தது ஏன், அந்த போரை சகித்துக் கொண்டு நடத்தியது ஏன் என்றால் இந்தியாவின் பாதுகாப்பு. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டுதான் எல்லாவற்றையும் சிந்திக்க வேண்டும் என்கிறார். ஆனால் சீனன் அங்கே தனது நீர்மூழ்கி கப்பலை, அணு நீர்மூழ்கி கப்பலை நிறுத்தியிருக்கிறான். அதை ஏன் என்று ஏன் கேட்கல? அமெரிக்கா தூத்துக்குடியில நங்கூரம் போட்டு தனது கப்பலை நிறுத்துறான். நங்கூரம் போட்டு ஒரு தொலைநோக்கி கருவியில இந்திய கடற்படை ராணுவம் பார்த்து அங்க வெளிநாட்டு கப்பல் வருகிறது என்று போய் தடுத்து கைது செய்யல. அதை நீங்க ஆழமா கவனிச்சுக்கணும். அங்க சீனா அணு ஆயுத கப்பலை, அணு நீர்மூழ்கி கப்பலை ஏன் நிறுத்திருக்கான் என்று கேள்வியை கேட்கல, இதுவரை கேட்கல. அப்ப நுட்பமா பாருங்க. அமெரிக்கா தூத்துக்குடியில நங்கூரம் போட்டு அவெல்லாம் இடுப்புல கை வச்சுட்டு அப்படி நெட்டி மிரிக்கும் போது பாக்குறாங்க, யாராவே இது புதுசா இருக்காங்க. அந்த கப்பல் முழுக்க ஆயுதம் இறங்கி அடித்தான்னு வச்சுக்கிறீங்க, என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. அப்ப பாதுகாப்பு பண்ணி எந்த அளவுக்கு செய்யறான்னு பாருங்க. இது என்ன சொல்றான்னு தெரியுமா? அமெரிக்கா சீனாவை கொண்டாந்து வை, பாகிஸ்தானை கொண்டாந்து வை, இறவேனாலும் வை, நான் நேர உன் நிலத்துல நிறுத்துவேண்டா கப்பலை என்று காட்டலாம். ஆனா சீன அணு நீர்மூழ்கி கப்பலும் அமெரிக்க கப்பலும் ஈழ நிலத்தில் என்னுயிர் தலைவன் பிரபாகரன் துவக்கோடு நிற்கிற வரை அங்க வர. அதை நீங்க அப்ப நீ என்ன சொல்ற? விடுதலை புலிகளையும் பிரபாகரனையும் கொன்னால் தான் இந்தியாவிற்கு பாதுகாப்பு என்று இல்லை. என் தலைவனும் புலிகளும் அந்த நிலத்தில் நின்றால் தான் பாதுகாப்பு. இதை நீ புரிஞ்சுக்கணும். அதான் இருக்க உண்மை. இந்திய கடல் எல்லைக்கே பாதுகாப்பாக இருந்த பேரனாக இருந்தது ஈழ நாட்டினுடைய மக்கள் ராணுவமாக இருந்த விடுதலை புலிகள். ஆனா எல்லாமே இங்க தவறாக பரப்பப்படுது. எல்லாமே அப்ப அந்த அடிப்படையில கச்சத்தீவு உரிமை போயாச்சு. அணு உலை அது ஒரு முடிவுக்கே வரல, திறந்தாச்சு. இப்ப நீட்டின ஆய்வு ஒண்ணு புதுசா வருது. இருக்கிறதே தமிழனுக்கு ஒரு பெருமைக்குரியது மேற்கு தொடர்ச்சி மலை.
அதை குடையிறான். ஒரு சிற்பி சாலை ஓரத்தில் இப்படி செதுக்கிட்டு இருந்தா அதுல பறந்து வர தூசே சாலையை கடந்து போக முடியல. இருபுறமும் இருக்கிற மரங்கள் எல்லாம் சாம்பல் படிஞ்சு இப்படி செத்து போயிடுது. 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்தை கொண்டு போய் வச்சு அப்படி பழப்பாங்க. அப்ப அதுல இருந்து கிளம்பி வருகிற புகை, நச்சு புகை, தூசு பல லட்சம் டன் எடையுள்ள அந்த தூசை காற்று மண்டலத்தில் கலக்கும் என்று நான் சொல்லல, அந்த அறிஞர்களே சொல்றாங்க, ஆய்வியல் அறிஞர்களே. அப்ப நான் சுவாசிக்கிற காற்றெல்லாம் நச்சு காற்றாக மாறும். அங்க தோன்ற கற்கள் 2.5 கிலோமீட்டருக்கு கற்களை கொடைச்சு வெளியில் எடுப்பேன். எங்க கொட்டி வைப்பாங்கன்னா பதில் இல்லை. அதை உடனே எடுத்து வீடு கட்டுவதற்கும் சாலை போடுவதற்கும் பயன்படுத்துவீங்க. எல்லாரும் வீடு கட்டுக்கு வாசல காத்திருக்கிறான், கல்லை கூட கண்டு வருங்க, எந்த வழியே கொண்டு போவேன். சரி, அதை எடுத்துட்டு போற வரைக்கும் எங்கே கொட்டி வைப்பேன்? அது எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலத்துல கொட்டி வைப்பேன்? இதுக்கெல்லாம் பதில் இல்லை. எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. ஆனால் என்ன சொல்வது? அந்த அந்த நீர் ஆய்வு திட்டம் மட்டும் தொடங்கப்பட்டு விட்டால் தேனி மாவட்டம் எங்கேயோ போயிடும். அது தெரியுது. அது மட்டும் இல்லை, எங்கேயோ போயிடும். எங்கேயும் இருக்க இப்படித்தானே நண்பு மக்களை ஒவ்வொன்றாக இந்த நிலம் சிறுக சிறுகல்ல ஒரு முட்டாக சிதைத்து அழிக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமை இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கோம். முல்லை பெரியாற்றில் அது கட்டப்பட்டது யாருக்கு? நமக்காக. கட்டியவன் யார்? இந்தியனா? இல்லை. நமது உறவினர்களா? இல்லை. முதல் அந்த பகுதியை, அந்த நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் என்று கண்டுபிடித்தவர் நமது பாட்டன் சேதுபதி மன்னனுடைய தளபதியாக இருந்த, அமைச்சராக இருந்த முத்து இளப்ப பிள்ளைதான் அதை பார்த்து வந்து சொல்றார். ஆனால் நமது மன்னர் அதை கட்டுவதற்கு முடியல. ஆனால் கட்டியவன் அன்றைய கர்னல் மதிப்புமிக்க பெருமகன் ஐயா பென்னி குக் அவர்கள். அவர்கிட்டையும் பணம் இல்லை, அரசு தர முடியாதுன்னு சொல்லிடுச்சு ஆங்கிலேய அரசு. அவர் போய் சொந்த நிலத்தை விற்று கொண்டு வந்து அவர் மனைவியுடைய நகை, மனைவி இந்த மாதிரி நான் வந்து அப்படி ஒரு அணை கட்ட போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய நகைகளை எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க இருந்த பொண்ணுகளை எல்லாம், இந்த பொண்ணுகளை எல்லாம் எடுத்து அவர் சொல்றாங்க, அந்த அம்மா நீ வந்து ஒரு சிறந்த ஒரு புனிதமான காரியத்தை செய்ய போற, அதுக்கு உதவாம இதெல்லாம் எதுக்கு இருக்குதுன்னு கொடுத்து விடுறாங்க. ஆனா கட்டியது பணம் அவரது, அறிவு அவரோடது, ஆனால் உழைப்பு நம்ம பாட்டன் முப்பாட்டனோடது. அந்த கட்டடம் இன்று வரைக்கும் அந்த அறை உறுதியாக இருக்க வெறும் செங்கலும் சாந்தும் சிமெண்ட்டும் அல்ல, சுண்ணமும் அல்ல, நமது தாத்தா பாட்டி நமது பெரிய பெண் சித்தப்பனுடைய ரத்தமும் சதையும் வேர்வையும் கலந்திருப்பதால் தான் அது அவ்வளவு உறுதியாக நிற்குது. ஆனால் அணை எனக்காக கட்டப்பட்டது. ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி மாவட்டம் வயல் வறண்டு, நிலம் வறண்டு, வாழ்விரண்டு கிடக்கிற அந்த மக்களின் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்றி வைக்க முடியாதா என்று வெள்ளைக்கார பெருமகன் கட்டிய அணை முல்லை பெரியாற்று அணை. ஆனால் மாநிலங்களில் எல்லை வரையறை செய்கிற போது அதை PK கிருஷ்ணமேனன் அன்றைக்கு பெருமகன் ஐயா நேருடைய தனிச் செயலாளராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜரிடம் கேட்டால் கொடுக்க மாட்டார் என்று நேருவை அவரே மண்டையை கழுவி அவர் வாயால் பெருந்தலைவர் காமராஜரிடத்தை சொல்ல வைத்து இடுக்கி மாவட்டத்தை தனதாக்கும் போது தேவிகுளம், பீர்மேடு 2 தாலுகாக்களும் கேரளாவுக்கு சொந்தமாகிறது. முல்லை பெரியார் அணையும் மலையாளிகளுக்கு சொந்தமாகிறது. இன்றைக்கு தண்ணி கேட்டு தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என் அருமை சொந்தங்களே, கேரளாவில் தேங்காயும் மரவள்ளிக்கிழங்கும் தான் விளையும். ஆனால் அவர்கள் சாப்பிடுகிற அரிசி நாம கொடுப்பதுதான். அவர்கள் சாப்பிடுகிற மாட்டுக்கறி மாடு நாம ஏற்றி விடுவதுதான். நாம என்ன சொல்றோம்? டே நீ சாப்பிடுங்கடா, அந்த புரோட்டாவுக்கு கொண்டக்கல்லையும் இந்த மாட்டுக்கறி வச்சு அந்த மாட்டுக்கு தண்ணீரை விட வச்சு புல்லு பிடிங்கி போட்டு பராமரிப்பதுக்காவது தண்ணி கொஞ்சம் கொடு. இல்ல, மொக்க அரிசி மீன் குழம்பு சாப்பிடலையே, அந்த அரிசியை விளைய வைக்கவாவது எனக்கு தண்ணி தான். இல்ல, 25 லட்சம் மலையாளி இங்க வாழ்றாங்களா, அதை குடிக்க குண்டியாக தண்ணி விடு. இல்ல, எப்படின்னா எப்படி இருக்கு? ஆனால் இந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்கா? இல்லை. மதிப்பிற்குரிய நடிகர் ஐயா மம்முட்டி அவர்கள் சிவகாசியில பட்டாசு தொழிற்சாலை வெடிச்சிருக்கு. அங்க காயம்பட்ட 30-35 பேருக்கு வைத்தியம் பார்க்க 25 லட்சத்தை கொடுக்குறாரு. எல்லாரும் கேட்கிறாங்க, உங்களுக்கு இந்த பட்டாசு தொழிற்சாலைக்கு என்னங்க சம்பந்தம்? யோசிச்சு பாருங்க. இங்க தமிழ் மக்களின் காசுல லட்சம் பல கோடிகளை, நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து வாழ்கிறவங்களாம் ஒரு சல்லி பைசா கொடுக்கல. கேரளத்தை சார்ந்த ஐயா மம்முட்டி அவர்கள் 25 லட்சத்தை கொடுக்கிறார். அப்ப எல்லோரும் கேட்கிறாங்க, நீங்க எதுக்காக இவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு. அவன் தான் எனக்கு சோறு போடுறான். இந்த நன்றி உணர்வு எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழின மக்களின் எதிர்பார்ப்பு. அப்ப என்ன
ஒரு சிக்கல் ரெண்டு சிக்கல் இல்லை இன்று வரை. நீங்க தேனி கம்பத்துல பயணிச்சு பாருங்க, ஒரு மிதிவண்டி கடையா பென்னிக்குக்கு கடை, ஒரு தேநீர் கடையா பென்னிக்குக்கு கடை, பிறக்கிற ஒரு பிள்ளையா பென்னிக்குக்கு சரவணன், பென்னிக்குக்கு மாயாண்டி, அப்படிதான் பிறக்குது. பேர் வைப்பா நன்றி. தண்ணி எனக்கு இல்ல, ஆனா எவனுக்கோ போயிட்டது. ஆனாலும் நன்றி உணர்வோடு இருக்கிற ஒரு இனம் தமிழ் பேரினம். அதன் பேர் எனக்கு இருக்குது, பெருமை எனக்கு இருக்குது, தண்ணி அவனுக்கு இருக்குது. இன்று வரை போராடி கொண்டிருக்கிறேன். காவிரி நதிநீர் உரிமை இன்னைக்கு வரைக்கும் இல்லை, இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். என் அன்பு மக்கள், அறிவில் சிறந்த ஆண்டோர்கள் சிந்திச்சு பார்க்கணும். காவிரியில நதிநீர் என்றால் நாட்டை ஆளுகிற முதன்மை அமைச்சர், பிரதமர், அமைச்சர் எல்லோரும் நீங்களே பேசி வாங்கிக்கிறீங்க. அப்புறம் நீ எதுக்கு இருக்க? நீ எதுக்காக இருக்க? நீதிமன்றம் போ. எல்லா உரிமைக்கும் நீதிமன்றம் தான் போக வேண்டும் என்றால் பாராளுமன்றம் எதற்காக? அதுக்கு பதில் இல்லை. அது எதுக்குடா வச்சிருக்க? அது தெரியாது. ஆனால் என்ன ஆகுது? காவிரி நதிநீர் சிக்கல், யாரிடத்திலும் இறங்கி போய் எதையும் கேட்க மாட்டார் அம்மையார் ஜெயலலிதா என்ற குற்றச்சாட்டு இருக்குது. ஆனாலும் அவர் இறங்கி போனார். ஜெகதீச செட்டர்னு அப்ப இருந்த முதலமைச்சர் கேட்க, அவர் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாடு கொடுக்க முடியாதுன்ட்டார். பிரதமருக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசினார். அப்போது மன்மோகன் சிங் முதன்மை அமைச்சர், அம்மையார் ஜெயலலிதா கேரள முதலமைச்சர், ஐயா ஜெகதீச செட்டர் கர்நாடகம், எல்லாரும் உட்கார்ந்து ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தர முடியாதுன்ட்டார். எந்திரிச்சு போயிட்டார். ஒரு பிரதமரை, மதிப்புமிக்க தலைவர்களை அவமதிச்சு எந்திரிச்சு போறியே, இப்படி எவனும் கண்டிக்கல. ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொன்ன உடனேயே நாம என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு சொட்டு மின்சாரம் கர்நாடகாவுக்கு நான் தர முடியாது என்று சொல்லியிருக்கோம். ஆனா சொல்லலையே. ஏன்? தமிழன் எப்போதும் திராவிடனாக இருப்பான், இல்லை என்றால் இந்தியனாக இருப்பான். அவன் தமிழனாகவே இருந்ததில்லை. அதான் சிக்கல். அதே திராவிடனாக அவன் இருந்தால் எனக்கு காவிரி வந்திருக்கும். அதே திராவிடனாக மலையாளி இருந்தால் எனக்கு முல்லை பெரியார் தண்ணி வந்திருக்கும். அதே இந்தியனாக கன்னடனும் தெலுங்கனும், ஆந்திராவில் வாழ்கிற தெலுங்கனும், கேரளாவில் வாழ்கிற மலையாளியும் இருந்திருந்தால் எனக்கு பாலாற்றில் சிக்கல் இல்லை, கிருஷ்ணா நதிநீர் தடை இல்லை, முல்லை பெரியாற்றில் நீர் சிக்கல் இல்லை, காவிரியில் தடை இல்லாத தண்ணீர் கிடைச்சது. அதை எனது அன்பு மக்கள் ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். இங்கே தமிழர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை இதுதான். தமிழனுடைய பெரும் தன்மையை மற்ற இனத்தார்கள் இழிச்சவாய்த்தனமாக பார்ப்பதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். தமிழனுடைய சொந்த நிலத்தில் நெய்வேலியில் பழுப்பு நிறக்கடியில் வெட்டி எடுக்கப்படுகிற மின்சாரம் அது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது. கன்னடருக்கு போகிறது, தெலுங்கருக்கு போகிறது, மலையாளிகளுக்கு போகிறது, பிற மாநிலங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. அப்ப தமிழனுடைய சொத்து எல்லாருக்கும் போது, கர்நாடகாவில் இருப்பது கன்னடருக்கு, கேரளாவில் இருப்பது மலையாளிகளுக்கு, ஆந்திராவில் இருப்பது தெலுங்கர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருப்பது எல்லாமே இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? இவை ஏமாளி பைய, கேன பைய, கேடுகட்ட பைய என்ற அர்த்தம். அப்ப இந்த புரிதலும் தெளிவும் ஒவ்வொரு தமிழ் பிள்ளைக்கும் வர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கூட்டம். அதுக்கு ஒரு காலம் வரும். இல்ல, நீ தண்ணி தராத, நான் மின்சாரம் தரல. அதான் இல்ல, தொடர்ச்சியான சிக்கல். 7 தம்பிமார்கள் விடுதலை, அது இன்று வரை சாத்தியப்படுத்த முடியல. அது காரணம் என்ன? ஒரு காலகட்டம் கனிந்து வந்தது, நல்ல சூழல் உருவானது. எதற்காக 7 பேர் ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாங்க அப்படின்னு. ராஜீவ் காந்தி பெருமகன் ஐயா ராஜீவ் காந்தி மரணத்தை 25 ஆண்டுகளா பேசுகிறார்கள். கால் நூற்றாண்டாக. ஆனால் இந்த நிலத்தில் என் அன்பிற்குரியவர்களே, தேசப்பிதா, இந்த தேசத்தின் தந்தை என்று சொல்லுகிற காந்தி அவர்களை கொன்றது கோட்சை என்று யாரும் பேசுவதில்லை. இது எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க. குஜராத்ல பாடத்திட்டத்தில் காந்தி கடும் வைத்திய வழியால் இறந்தார் என்று எழுதி வைத்திருக்கிறார். அப்புறம் எல்லாம் சண்டை போட்டு மாத்தினான். எப்படி இருக்கு பாருங்க. யாராவது ஒருவர் காந்தி ஜெயந்தி அன்று ஒரு பேட்டி கொடுக்கிற தலைவர்கள், இந்த தேசத்தின் விடுதலைக்காக அரும்பாடு ஆற்றிய பெருமகன் தேசப்பிதா காந்தி அவர்கள், மகாத்மா காந்தி அவர்கள் கொடியவன் கோட்சையால் சுட்டுக் கொல்லப்பட்டான் என்று யாராவது ஒருவர் பேட்டி கொடுக்க நீங்க யாராவது பாருங்க பார்ப்போம். ஆனா அந்த சல்லி பையனுடையெல்லாம் தொலைக்காட்சியில் உட்கார்ந்துட்டு ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாங்க, ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாங்க. யாரு? பிஜேபின்னு சொல்லுது, காங்கிரஸ் சொல்லுது. டேய், அதே ராஜீவ் காந்தி அமைதிப்படை என்கிற பெயரை ஒரு அநியாய படையை அனுப்பி எல்லா ஆத்தாளப்பன் அக்காலங்கட்சியில் 20,000 பேரை கொண்டு குவித்த ஈன பய என்று
எப்படி இருக்கு? ஒசாமா பின் லேடன் அமெரிக்காவின் இரட்டை கோபுரத்தை இடிச்சிட்டாரு. சர்வதேச பயங்கரவாதி. அதெல்லாம் மாற்றில்லை. இதுக்கு 50 லட்சம் கோடி செலவு பண்ணி 10-15 ஆண்டுகளா தேடுது அமெரிக்கா. யார? ஒசாமா பின் லேடன். 50 லட்சம் கோடி. கடைசியா அவர் என்ன பண்றாரு? பாகிஸ்தான் ஒரு வீட்டுல படுத்திருக்கிறாரு. தன் நாட்டு ராணுவத்தை அனுப்பி அவன் வீட்டுக்குள்ள படுக்கையில் போய் அவரையும் அவர் மனைவியும் சுட்டுவிட்டு திரும்புகிறது அமெரிக்க ராணுவம். என் அன்பு மக்களே, பாகிஸ்தான் இருக்கிறான்னு தெரிஞ்சா நீ என்ன செஞ்சிருக்கணும்? சரியான ஜனநாயகவாதி. மரியாதையா ஒசாமா ஒப்படை என்று சொல்லியிருக்கணும். ஆனால் எல்லாவற்றையும் மீறி பாகிஸ்தான் ஒரு இறையாண்மை கொண்ட நாடு, அது விடுதலை பெற்ற நாடு, அதற்கு ஒரு ராணுவம் இருக்கிறது, அதற்கு ஒரு தேசிய ஒருமைப்பாடு இருக்கிறது. அந்த நாட்டில் அந்த இறையாண்மையை மீறி தன்னுடைய ராணுவத்தை அனுப்பி இரவோடு இரவாக படுக்கையில் படுத்திருந்தவர்களை மனைவியோடு இருந்தவனை சுட்டு கொலை செய்து திரும்பியது அமெரிக்க ராணுவம். அதை ஏன் செய்தார் என்று ஒரு நாய் இந்த உலகத்தில் கேட்கல. ஒருத்தனும் கேட்கல. ஒசாமா பின் லேடன் செய்தது பயங்கரவாதம், இரட்டை கோபுரத்தை இடித்தது. அதற்கு பதிலாக அமெரிக்கா போய் அந்த அவன் வீட்டுக்குள்ள சுட்டது புனித போர். ராஜீவ் காந்தி அமைதிப்படையை அனுப்பி இன்னொரு தேசத்தில் என் இன மக்களை கொண்டது. அது என்ன? ஒசாமா செய்தது பயங்கரவாதம், சர்வதேச பயங்கரவாதம் என்றால் என் அன்பு மக்களே, அறிவார்ந்த எனது சொந்தங்களே, ராஜீவ் காந்தி செயலுக்கு பேர் என்ன? அதுவும் சர்வதேச பயங்கரவாதம் தான். அப்ப ஒசாமா செய்ததுக்கு அவன் நாட்டுக்குள் அவன் வீட்டுக்குள் போய் கொன்றது புனித போர் என்றால், நாங்கள் ராஜீவ் காந்தி இந்த நிலத்தில் கொன்றது அதுவும் புனித போர் தானே என் அன்பு மக்களே, அதுவும் புனித போர் தானே. இதை நாங்கள் பேசிட்டா இறையாண்மைக்கு எதிராக பேசுறாரு. ராஜீவ் காந்தி சர்வதேச பயங்கரவாதி என்று சொல்றாரு. ஏய், சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்கிற பீரங்கி வாங்கினதுல 200 கோடி 400 கோடின்னு ஊழல் செஞ்சுக்கிட்டு வர்றவரை என்ன நீங்க பெரிய தலைவரை? சோத்துக்கு வழி இல்லாமையா நேரு இந்திரா காந்தி விட்டு போனாங்க அவரை? பாதுகாப்பு கைதிகள் ஊழல், அதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த தலைவர்கள் இறந்து போயிட்டாங்கன்னு பேசுறது. ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாங்க பயங்கரவாதிகள், ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாங்க. தமிழை மட்டும்தான் இங்க பயங்கரவாதி. எனக்கெல்லாம் காவல்துறை 2 அடுக்கு அலமாரி வச்சிருக்கு. 2 அடுக்கு அலமாரி. நான் பேசுறதை மட்டும் எழுதி இப்ப குறிப்பெடுத்து கொண்டு போறாங்கல்ல, அதை எழுதி வச்சுக்கிறது. அப்படி 2-3 அடுக்கு. எனக்கு என்ன தெரியுமா? தமிழ் டெரரிஸ்ட், தமிழ் தீவிரவாதிகள். யார்? நான். இந்த மேடல் இருக்காங்கல்ல இந்த பயல்கள் எல்லாம், நீங்க எல்லாரும் ஏன் தமிழர்னு பேசுறோமா? அப்ப இந்திய கட்டாயமா படி, சமஸ்கிருத கொட்டாயமா படி. இதெல்லாம் இந்தி தீவிரவாதம், சமஸ்கிருத காமிசம் தீவிரவாதம் இல்லையாடா? நாங்க சொன்னா மட்டும்தான் தீவிரவாதம். மலையாள தீவிரவாதம், மலையாள தீவிரவாதி, தெலுங்கு தீவிரவாதி, கன்னட தீவிரவாதி, மராட்டி தீவிரவாதி என்ற சொல் இந்த நாட்டில் எவன்கிட்ட உண்டா? இல்ல. தமிழ் தீவிரவாதி என்ற சொல் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கு. அப்ப நாங்க அதை பெருமையோடு ஏற்கிறோம். சீமான் ஒரு இனவெறியன், சீமான் ஒரு தமிழ் தீவிரவாதி, இதை பெருமையோடு ஏற்கிறோம். ஏன் அப்படி சொல்லுகிற போதுதான் நான் நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்தவன் என்ற உறுதியாகும். அதனால நீ திரும்ப சொல். நீ சொல்லிக்கிட்டே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இருக்கு? கேள்வியே கேட்கக்கூடாது. அப்படி வளர்த்துருக்கான் நம்மள. எது ஒன்றையும் சந்தேகிக்காது. எல்லா மதங்களும் அப்படித்தானே சொல்லுது. என்னை அப்படியே விசுவாசி, என்னை முழுமையாக நம்புகிறவன் எவனோ அவன் நானாக கடவுள். இது பைபிள். என்னை சந்தேகிக்காதே, என்னை அப்படியே நம்பு என்றுதான் எல்லா மதங்களும் மார்க்கங்களும் போதிக்கிறது. ஆனால் என் அன்பு மக்களே, பெருமைக்குரிய தமிழ் தேசியனத்தின் பிள்ளைகளே, நமது வள்ளுவ பெருமகனார் தமிழர் பொது மறையில் பாடுகிறான், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று பாடுகிறார். அது நமது மறையின் மாண்பு. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு நினைக்காத, படிச்சவன் பொய் சொல்ல மாட்டான்னு நினைக்காத, பேசுறதெல்லாம் சரியா இருக்குன்னு நினைக்காத. உன் அறிவு கொண்டு ஆய்வு செய்து அப்புறம் ஏற்றுக்கொள் என்றுதான் சொல்றார். அதுதான் பெரியார் சொல்றார், அதைத்தான் மார்க்ஸ் சொல்றார், அதைத்தான் சாக்ரட்டிஸ் சொல்றார். இப்படி எவன் சொல்லித்தன் தான்? ஒருத்தனும் சொல்லித்தன். தமிழன் தன் பெருமை அறியாதனால இன உணர்வு இல்லை.
தமிழனுக்கு இருக்கிற ரெண்டே பெருமை தான், சாதி அப்புறம் மதம். அவனுக்கு இருக்கிறது என்ன இருக்கு? சாதி இருக்கு, மதம் இருக்கு. ரெண்டுலையும் சண்டை முடிச்சா புதைக்க சுடுகாடு ஒண்ணும் கிடையாது. வேற ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. உனக்கு பள்ளிக்கூடம் இருக்கா? படிக்க பள்ளிக்கூடம் இருக்கா? இருக்கு. ஓம் பள்ளிக்கூடமா? ஊராங்கட்டணும். நீ காசு கொடுத்து படிக்கணும். உன் கல்வி வியாபாரமாயிருக்கு. மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாறி இருக்குது. இந்திய பெருந்தேசத்தின் பொருளாதாரம் என்பது சந்தை பொருளாதாரம், வர்த்தக பொருளாதாரம். உலக நாடுகள், வல்லாதிக்க நாடுகள், பெரும்பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருள்களை விற்கிற சந்தை தான் இந்தியா. அதை வாங்கி நுகர்கிற மந்தைகள் தான் நாம் எல்லோரும். இது மாற்று இருக்கா? யாருக்காவது கருத்து முரண் இருக்கா? எங்கேயோ கண்டுபிடிக்கிற சொத்து மருந்து ஏழை குடிசையில போடுவான். செத்துருச்சு அடிப்பான். செத்துருச்சு, அதுல மாற்றம் செய்யணும்பா. ஏதாவது இருக்கா? யாராவது சொல்ல பார்ப்போம். அமெரிக்காக்காரன் சொல்ற பீஸாவுக்கு ஆதி தமிழ் இங்க அரணையூர்ல பல்லு விளக்கிட்டு இருக்கான் சாப்பிடுறது. அயோக்கிய கேப்பைனா இவனுக்கு கேவலமா தெரியுது. அது ராகின்னு இங்கிலீஷ்ல வந்துல சூப்பர். கேவலம். கேழ்வரகு கூழ் குடிச்சா ஏழை. வெங்காயம்னா வாய் விசுது. வெங்காயம் குடிக்கிறேன், கூழ் குடிக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா உடம்புல சர்க்கரை தொழிற்சாலைகள்லாம் உற்பத்தி செய்யப்பட்டது. இப்ப உடல்ல உற்பத்தி செய்யப்படுது. சர்க்கரை ஏறி இருக்கு. அதை இறக்கணும்னா மருத்துவர்கிட்ட போறேன், நீ கூழ் குடிங்கிறான். அந்த கூழை ஒரு உயர்ந்த உணவு விடுதியில் விற்க முடியுதா? தள்ளு வண்டி கடை தெருவோரத்துல. அங்க இருந்து ஒரு இந்த காரு போறான்ல வாகனம் 1 கோடி ஓரத்தில் நிறுத்திட்டு ஒரு செம்பு கொடுமா. ஆனா நான் ஏன் இதை சின்ன பிள்ளை இருந்து குடிச்சிருந்தா இந்த நோய் எல்லாம் வந்து பண்ணி அது தெரியாது. குடிச்சிட்டு அம்மா அந்த வெங்காயம் கொடுமா, சின்ன அதிலே போட்டு கலக்கி கொடுமா. என்ன ஊருக்கா வருத்தமில்லாத இருக்காமா? பழைய வெஞ்சனம் இருக்கா? இதையெல்லாம் அப்ப குடிச்சா இவனுக்கு வெள்ளையா எது இருக்கணும்? பருக்கை தான் உயர்ந்தது, வெள்ளையா இருக்கணும். பருக்கையும் கைக்குத்தல அரிசியா இருந்தது. அது நல்லதுங்கிறான். நல்லது சாப்பிட மாட்டான். எங்க பழக்கம் வாழைப்பழம் வாசல்ல தொங்குதுடே, 50 கலோரி இருக்குடா. 2 வாழைப்பழம் தின்னா போதும்டா, சாக மாட்டேன், நல்லா உயிர் வாழலாம், சாப்பிடுன்னு தூக்குல தொங்குது. தயவு செய்து நீ சாப்பிடுங்க கடையில். அவன் என்ன பண்றா? டே கடையில நின்று தொங்குது. டே மகனே சாப்பிடுறா, நான் நல்லதுடா. டே நல்லவன். நோ சிகரெட் கூட மறைச்சு வச்சிருக்கிற சிகரெட், உள்ள ஒழிச்சு வச்சிருக்க பான் பராக்கு. எதன் பொருட்டும் கலப்படம் செய்ய முடியாத என்னுடைய தேசிய பானம் இளநீரும் நொங்கும். அதுல எதுவும் பண்ண முடியல. நிறத்தை மாற்றி கவர்ச்சியா வைக்க வெள்ளை செவ்வளநீர் கொண்டாங்க. அது குடிக்க சரியில்லை, சரக்கடிக்குது போட்டான். எங்க இளநீதான் அதை வெட்டி ஒரு கடையில வச்சு அழகா குடிக்க முடியல. ஏழை விவசாயி மேற்சட்டை கூட இல்லாம தெரு ஓரத்துல சைக்கிள் கட்டிட்டு நிக்கிறான். 8 ரூபா தான் வெட்டித்தார. ஓடியா மக்களே, ஓடியா மக்களே, சீந்த நாதி இல்லை இந்த தெருவுல. காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட், நுனி நாக்குல இங்கிலீஷ், ஒரே உறிஞ்சு குழாய். திஸ் இஸ் a very nice ஷிப். அங்க போய் நாய் குட்டிட்டு இருக்கு. 40 விழுக்காடு பூச்சி மருந்து. கழிவறை கழுவ எதுவும் வேண்டாம். இது ஒரு பெப்சி ஒரு கொக்கோ கோலாவை கொட்டி கழுவு பளிச்சுன்னு வெள்ளையாயிருங்கிறா. புளி உன் குடலும் பளிச்சுன்னு வெள்ளையாயிருக்கும். ஒரு நாடு பாராளுமன்றத்தில் பேசுறான். 40 விழுக்காடு பூச்சி மருந்து அந்த கோக்கில் இருக்குது, தடை செய்யணும். பேசிட்டு கீழே இறங்குறான். இவ்வளவு கட்டு 400 கோடிய வாயில ஒரே அமுக்கு டப்புன்னு. நேத்து பாராளுமன்றத்தில் பேசினா அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பேர நடந்து தெரியல. நேத்து சத்தமா பேசணும் அன்னைக்கு அமிங்கி இருக்கானே, 400 கோடி அமிக்கிருக்கான். இது ஒரு நாடு, இது ஒரு நாடு. எப்படி சட்டங்கள் இருக்கு? நாங்க மதுக்கடைக்கு டாஸ்மார்க்கு குடிக்க போகும்போது காரில் போகலாம், ஆனா குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு போக கூடாது. ஆகிய விட்டுட்டு தெருவில் நடந்தாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாராயம் காய்ச்சினாங்கன்னு கைது பண்ணிட்டு போவாங்க. சாராயம் குடிச்சிட்டாரு அப்படி போலீஸ் பிடிச்சிக்கணும். சாராயம் குடிச்சு வர முடியாது, பிடிச்சிக்கிறோம். இன்னைக்கெல்லாம் குடிக்காம யாரா போனா பிடிச்சிக்கிச்சு. உனக்கு என்ன வேலை குடிக்கிறத வச்சுட்டு? நீலாம் உருப்படுவியாடா, போய் குடிப்பா. ஒரு நாடு ஐயா சகாயம் இந்த மது பிரிவில் ஒரு தலை செயலாளராக போட்டிருக்கிறாங்க, விற்பனை பிரிவில். நம்ம ஐயா மாவட்ட ஆட்சியாளர் சகாயம் அவர்கள், அவர் பேர்ல தான் சகாயம். யாருக்கும் சகாயமா இல்லாதனால இப்ப அவர் சகாயமா இல்லை. எல்லா இடத்துலையும் ஓடிட்டு இருக்காரு. நாங்க சுத்துற மாதிரி
என எப்பவுமே நேர்மையும் உண்மையும் ஒழித்து வைக்க வேண்டிய தேவை இந்த நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு இருக்குது. அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நெருப்பை குப்பையை போட்டு மூடிவிடலாம் என்று. அது ஒருபோதும் நடக்க போறது இல்லை. அப்ப அந்த சகாயம் அவர்கள் ஆய்வு செய்யறாங்க. கடைகளில் 2 மாசமா வியாபாரம் குறையுது ஒரு பகுதியில், சில கடைகள்ல. அங்க போய் அவர் ஆய்வுக்கு போறாரு, இன்ஸ்பெக்ஷன். அப்ப ஆய்வுக்கு போறாரு. என்னப்பா இங்க 2 மாசம் ஐயா ஒன்றும் நீங்க கோச்சுக்கிறாதீங்க, இன்னும் 10 நாள்ல இந்த 2 மாசம் வியாபாரத்தை ஒரே இதில் சரி பண்ணிடுவோம் ஐயா. எப்படி பண்ணுவீங்கன்னு. இந்த பக்கத்தில் இருக்க பொறியியல் கல்லூரிங்க, இன்ஜினியரிங் காலேஜ் 10 நாள்ல திறந்துட போறாங்க ஐயா. அப்படின்னா எங்க பிள்ளைய படிக்க போல, குடிக்கத்தான். தன் பிள்ளைகளை படிக்க வச்சு அழகு பார்க்கிற அரசும் பெற்றோர்களும் பார்த்தது உண்டு. நீங்க தன் பிள்ளைகளை குடிக்க வச்சு வளர்க்கிற அழகு பார்க்கிற தேசமும் அரசும் இதுதான். என் அன்பு மக்களே, நமது நாடு மதிப்புமிக்க குடியரசு. ஏன்? குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசில் நடக்கிற அரசு என்பதாலே இது குடியரசு, குடியரசு, குடியரசு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். எவ்வளவு கேவலமான நிலையில நின்று கொண்டிருக்குது இந்த நாடுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எதையும் நீ பேசிடக்கூடாது. உனக்கு அறிவு வந்துடக்கூடாது. தெருவுக்கு 2 நூலகம் திறந்து வச்சா நீ போய் படிப்ப, உன் வரலாற்றை படிப்ப. உன் வரலாறை நான் மறைத்து வைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்? வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது என்கிறான் புரட்சியாளர் லெனின். வரலாற்றை கையில் எடுத்த இனங்கள் எல்லாம் பாதுகாப்பாக வாழ்கிறது என்கிறான். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வரலாற்றை படி, நீ வரலாற்றை படை, நீ வரலாறாகவே வாழ் என்கிறார் என் உயிர் தலைவன் மேலகுவே பிரபாகரன் அவர்கள். ஹிட்லர் சொல்றான், என்னை உருவாக்கியது என் நாட்டின் வரலாறு தான் என்று ஹிட்லர் சொல்றான். ஹிட்லர் ஒரு கொடுங்கோலனாச்சே, அது இருக்கலாம். இந்தியனுக்கு இருக்கலாம், தமிழனுக்கு இருக்கலாம், அது அமெரிக்கனுக்கு இருக்கலாம், அது இங்கிலாந்துக்காரனுக்கு இருக்கலாம். ஹிட்லர் கொடுங்கோலன், ஒரு சர்வாதிகாரி என்று. ஆனால் ஜெர்மானியனுக்கு அவன் கடவுள். அதான் ஹிட்லர். இந்த தேசத்தில் காந்தியை பற்றி விமர்சனம் உண்டு. இந்த மண்ணின் விடுதலைக்காக ராணுவத்தை கட்டிய சுபாஷ் சந்திர போஸ் என்ற புரட்சியாளர் மீது விமர்சனம் உண்டு. எல்லாருமே விமர்சனம் உண்டு. உலக பெரும் தலைவர்கள் மீதெல்லாம் விமர்சனம் உண்டு. சீன பெருந்தேசத்தின் புரட்சிக்கு வித்திட்ட பெருமகன் மாசே துங் மீது கூட அந்த மண்ணில் விமர்சனம் உண்டு. வியட்நாம் விடுதலைக்கு புரட்சி செய்த ஹோசிமின் மீது கூட அந்த மண்ணிலே, வியட்நாம் மண்ணிலே இன்றைக்கு விமர்சனம் உண்டு. பிடல் காஸ்ட்ரோ மீது கூட அந்த நிலத்திலே மாற்று கருத்துண்டு, முரணுண்டு. என் அன்பு மக்களே, ஜெர்மானிய தேசத்தில் உலக கொடுங்கோலன் என்று எல்லாரும் பேசப்படுகிற ஹிட்லர் மீது ஒரு துளி விமர்சனம் இல்லை. எங்கள் தலைவனை போல் உலகத்தில் எந்த இனத்திற்காவது தலைவன் இருந்தது உண்டா என்றுதான் ஒவ்வொரு ஜெர்மானியனும் பெருமையோடு பேசுகிறார். அப்படித்தான் என் அன்பு மக்களே, இந்த தேசத்தில் வாழ்கிற எண்ணற்ற பெரும் தலைவர்களுக்கும் பிற இன மக்களுக்கும், ஏன் தமிழ் தேசிய மக்களுக்கும் கூட என்னுயிர் தலைவன் பிரபாகரன் ஒரு பயங்கரவாதியாக, தீவிரவாதியாக தெரியலாம். ஆனால் எங்களுக்கு கிடைத்த தலைவன் போல உலகத்தில் எந்த இனத்திற்கும் அவ்வளவு சிறந்த தலைவன் கிடைக்கவே கிடைக்காது, கிடைத்தது இல்லை. அப்படி கிடைத்ததில்லை. அப்படி ஒரு தலைவனை இந்த தலைமுறை இல்லை, இந்த தமிழ் இனமே சந்திக்க போறது இல்லை. அது நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாங்கன்னு தூக்கு. ஆனா இன்னொரு தண்டனை, 25 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? எந்த ஒரு குற்றத்துக்கும் ஒரு தண்டனை தானே இருக்க முடியும் உலகத்தீரே. ஒரு குற்றத்துக்கு 2 தண்டனையா? அது மரணம் ஒரு குற்றத்திற்கு தண்டனையா என்ற கேள்விதான் உயிர் பிரியத்தில் நாம் எழுப்புகிறோம். உயிர் மீது இருக்கிற அன்பின் காரணமாக, பற்றின் காரணமாக ஏன் எழுப்புறோம்? எந்த ஒரு குற்றத்திற்கும் மரணம் தண்டனையாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஏனென்றால் மரணம் தண்டனை அல்ல, முடிவு. தண்டனை என்பது ஒரு குற்றத்திற்கான தண்டனை என்பது அவன் செய்த தவறை உணர்ந்து வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்பதுதான் தண்டனை. ஆனால் மரணம் தண்டனை அல்ல, முடிவு. நான் ஒரு கொலை செய்கிறேன், சட்டப்படி குற்றம். சட்டம் ஒரு கொலை செய்கிறது, அது சட்டப்படி சரி. இது என்ன நியாயம்? இதான் நம்ம எழுப்புகிற கேள்வி. கொலைக்கு தண்டனை ஒரு கொலையா? இதான் அறிவார்ந்து நாம் எழுப்புகிற கேள்வி. அப்ப அந்த அடிப்படையில் ஒரு குற்றத்திற்கு 2 தண்டனையா? நீண்ட கால, 4 நூற்றாண்டு கால ஆயுள் தண்டனை, அதற்கு பிறகு ஒரு மரண தண்டனையா என்று கேட்டுத்தான் அந்த தண்டனையை நாம் நீக்கி குறைத்திருக்கிறோம். இப்போது அந்த 7 பிள்ளைகள் விடுதலை, அதை சாத்தியப்படுத்துகிறார் பெருமகள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். சட்டசபையில் ஒரு தீர்மானம்
நீதியரசர் சதாசிவம் அவர்கள் இந்த மரண தண்டனை நீக்கிய உடனே 7 பேரையும் நான் விடுதலை செய்ய போகிறேன், மத்திய அரசு இதற்கு 3 நாட்கள் அவகாசம் தருகிறோம், கருத்து சொல்ல வேண்டும், இல்லை என்றால் தமிழ்நாடு தனக்கே உரிய அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை செய்யும் என்று தீர்மானித்தோம். ஆனால் அன்னைக்கு என்ன நடந்திருக்கணும்? உங்கள் பிள்ளைகள் எங்களை தவிர இதை ஆதரித்து யாரும் பேசல. ஏன்? ஐயா கலைஞர் என்ன சொல்றார்? அதில் வருகிற சாதக பாதகங்களை யோசிக்க வேண்டாமா என்று காரணம் என்ன? தேர்தல் வர இருக்கிறது, பாராளுமன்ற தேர்தல். அவர் 7 வரை விடுதலை செய்து விட்டால் அந்த இவ்வளவு காலம் போராடிய போராட்டம், அந்த பேர் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வந்துவிடும், அந்த நற்பேர் வந்துவிடும் என்று இவர்கள் எல்லாம் அமைதியாகிவிட்டார்கள். அண்ணன் வைகோ அவர்கள் வாயை திறக்கணும், ஐயா ராமதாஸ் அவர்கள் எதையுமே பேசல. இன்றைக்கு 7 பேரையும் தமிழக அரசு தலையிட்டு விடுதலை செய்ய வேண்டும் என்று அறிக்கை கொடுக்கிறார்கள் ஐயா மதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள். அண்ணன் வைகோ அவர்கள் எதையும் பேசல, அதுவரை போராடி. ஏன்? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பேர் வந்துடும், நமக்கு வேண்டியது விடுதலை தானே, அது யாருக்கு பேர் வந்தால் என்ன, அதை அவங்க நினைக்கணும். இவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கூட்டணியை முடிவு செய்து விட்டார்கள். அதனால் இந்த அம்மையாருக்கு பேர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வாய்மூடி மௌனமாக இருந்தார்கள். ஆனால் அன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து ஆமாம் நீங்கள் விடுதலை செய்யுங்கள், உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக நிற்போம் என்று சொல்லியிருந்தால் 7 பிள்ளைகளும் இன்றைய வெளியிலே விடுதலையாகி வந்திருப்பார்கள். சாத்தியப்படுத்திருக்க முடியும், செய்ய. அதை வட இந்தியெல்லாம் கொந்தளிச்சிட்டான். நேற்று வென்று முதல்வராக டெல்லியை முதலமைச்சராக ஆள போற ஐயா அரவிந்த் கெஜ்ரிவால் கூட 7 வரை விடுதலை செய்யக்கூடாது என்றுதான் சொன்னார். பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், வடநாட்டு ஊடகங்கள் எல்லாம் காத்து எப்படி ராஜீவ் கில்லர்ஸ், ராஜீவ் கில்லர்ஸ், ராஜீவ் கில்லர்ஸ். ராஜீவ் தாண்டா கில்லரு, அவர் தான் பெரிய கில்லர். அவர் எப்படி விடுதலை செய்வார்? விடுதலை செய்வார். நம்ம ஜெயலலிதா உருவமை எரிக்குது, வட இந்திய ஊடகங்கள் கொளுத்தி போடுது, பத்தி எரி. அந்த அம்மா பேசாம ஆயிட்டாங்க. ஏன்? இவங்க எல்லாம் அமைதியாயிட்டாங்க. நம்ம நாங்க நிற்கிறோம், தமிழ்நாடும் தமிழ் மக்களும் உங்களோடு இருக்கிறார்கள், நீங்கள் விடுதலை செய்யுங்கள் என்று ஒருத்தர் பேச கதவை இருக்க முடிட்டாங்க. நீ எப்படி திறக்கிறது? இன்றைக்கு தமிழ் தேசிய மக்களுக்கு என்று வலிமையான அரசும் அதிகாரமும் வருதோ அன்னைக்கு திறடா, அப்புறம் பார்த்துக்கிறோம் என்ற நிலை நாம தான் உருவாக்க. 10 ஆண்டுகளுக்கு மேல சிறை தண்டனை அணிவிக்கிற வயது முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள், அவர்கள் எல்லாம் மனம் அருந்து திருந்தியவர்கள் எல்லாம் விடுதலை செய்யுங்கள் என்று கெஞ்சுகிறோம். காதலே இந்த அரசு வாங்குறது. சிறுநீரகம் 2 பழுதாகி பல சிறைவாசிகள், இதய நோயில் பல சிறைவாசிகள், சிறை எல்லா சிறையிலும் இருந்தவன் என்கிற அனுபவத்தில் சொல்றது. சிறைக்குள்ள வெள்ளக்காரன் கொண்டு வந்த சிட்டம் தான். பொழுது கிளம்புறதுக்கு முன்னாடி திறந்துடணும், பொழுது அடையிறதுக்கு முன்னாடி அடைச்சிடணும். இது இவன் கொண்டு வந்தது இல்லை, வெள்ளக்காரன் வகுத்தது. அடிமை இந்தியனை அடைக்க கொண்டு வந்த சட்டம். விடுதலை பெற்ற இந்தியனும் அடிமையாத்தான் வாழ்றான். பூட்டிடும் சாவியை கொண்டு போய் ஒரு பெரிய சுற்றளவு பரப்பளவு உள்ள அந்த சிறை ஒரு ஓரத்துல மாட்டி விட்டுருவாங்க. இங்க ஒருத்தனுக்கு ஐயா நெஞ்சு வலிக்குதுன்னு கத்துனா இவன் ஓடி போய் அங்க சொல்லி முறையிட்டு அந்த சாவி எடுத்து திறக்கிறதுக்கு பணமா தான் கிடக்கும். இதான் நிலைமை. இப்படி ஒரு பிரச்சனை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிறையில் இருக்கிறவனுக்கெல்லாம் சீமா பறிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க. சிறையில வெளியில இருக்க வேண்டியவெல்லாம் சிறையில் இருக்கான், சிறையில இருக்க வேண்டியவெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கான். அதான் இங்க இருக்க பிரச்சனை. இங்கே பதவி என்பதும் அதிகாரம் என்பதும் பதுக்கி ஒதுக்கி வைத்திருக்கிற பணத்தை பாதுகாக்கவும் செய்கிற சமூக குற்றங்களை மறைக்கவும் தான் தொடர்ச்சியாக இந்த அதிகாரமும் பதவியும் இங்க பயன்படுத்தப்படுது. அதை நீங்க பாக்குறீங்க. எண்ணற்ற சிக்கல். கையில் எரிவாயுன்னு வருது. அந்த கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்தில் பெரிய பிரச்சனை. அது பாருங்க, இங்க கேரளாவிலிருந்து கர்நாடகாவுக்கு போகுது அந்த எரிவாயு குழாயில் அந்த காற்று, அந்த கையில் வாயு நிறுவனம் கொண்டு போற அந்த காற்று, எரிகாற்று. எனக்கு என் மாநிலத்துக்கு எந்த பயனும் இல்லை. ஆனா கேரளாவிலிருந்து வருகிற போது அந்த குழாயை தேசிய நெடுஞ்சாலையில் பதித்து கொண்டு வந்த அந்த நிறுவனம் எனது மண், எனது நாடு, எனது தமிழகம் வருகிற போது நெஞ்சை 2ஆக பிளந்தது போல என் நஞ்சை நிலத்தை 2ஆக பிளந்து வயலுக்குள்ள குழாயை வெட்டி பறிச்சு கொண்டு போகுது. அந்த நிலத்தை கையகப்படுத்துது. என் மக்கள்கிட்ட என்ன சொல்லுது? தண்ணீர் குழாய் போகுது என்று சொல்லுது. தண்ணீர் குழாய் தானே, போயிட்டு போகட்டும்னு எனது மக்கள் நிலத்தை, அது பிறகுதான் எரிவாயு குழாய் என்று தெரியும். ஐயோ கூடாது என்று சொல்றான். எப்ப சொல்றான்? இந்த எரிவாயு குழாயில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டு, வெடிப்பு ஏற்பட்டு, பாதிப்பு ஏற்பட்டால் அந்த நிலத்திற்கு உரிமையாளனுக்கு மரண தண்டனை வரை கொடுக்கலாம் என்று வரும்போதுதான் ஐயோ இதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிக்கிறான். அப்ப என்னன்னு கேட்கிறான், ஏண்டா அங்கெல்லாம் தேசிய நெடுஞ்சாலைகளை கொண்டு வந்தியே,
இதையும் அதே போல தேசிய நெடுஞ்சாலை வழியே கொண்டு போக வேண்டியதானே என்று கேட்டால் சாலையை விரிவுபடுத்த வேண்டியது வந்தால் என்ன செய்யறது? அப்ப கேரளாவிட சாலையை விரிவுபடுத்த மாட்டீங்களான்னா அதுக்கு பதில் இல்லை. அப்ப எந்த கேள்வியும் நாம கேட்கக்கூடாது. கேட்டால் தேச துரோகிகள், இவர்கள் பயங்கரவாதிகள், இவர்களை பேச விடாதீர்கள். எப்படி இருக்கு? அப்ப இந்த நிலையில தான் எண்ணற்ற சிக்கல்களை தொடர்ச்சியாக அனுபவித்துக் கொண்டு வர தேசிய இன பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள் நாங்கள் என்பதால் தான் இதற்கு என்னடா தீர்வு என்ற முடிவுக்கு வருது. இப்ப பார்க்கிறோம், என் அன்பு மக்கள், இன உணர்வு மாணவ உணர்வு கொண்ட தமிழ் தேசிய இன மக்கள், நீங்கள் பாருங்கள், பக்கத்திலே ஈழ நாடு, இன்னொரு தாய் நிலம், அந்த நிலம் 5 ஆண்டுகள் தான் ஆகிறது நமது அண்மை தமிழ் சொந்தங்களை கொண்டு குவித்து. லட்சக்கணக்கில் 1,70,70,000 அந்த மக்களை கொண்டு குவிச்சிருக்கிறார் சிங்களர். அதை மறந்து கடந்து போய்விட்ட ஒரு இனமாக நாம் இருக்கிறோம். அமெரிக்கன் அமைதியா இருக்கலாம், பிரிட்டன் படுத்து தூங்கலாம், வட இந்தியன் தூங்கலாம், ஆனா 16 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிற தாய் தமிழ் நிலமும் மறந்து கடந்து போகிறது. இதுதான் மிக மானங்கட்ட தினம். அங்கே நடந்தது ஒரு இனப்படுகொலை என்பதை கூட இந்திய பெருநாடும் உலக நாடுகளும் ஏற்கல. இலங்கையில் நடந்தது ஒரு மனித உரிமை மீறலா? மனித உரிமை மீறல் என்றால் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் போது அவன் உரிமை பறிப்பதுதான் உரிமை மீறல். ஒரு மனிதனின் உயிரையே பறிப்பது கொலை. அது வெறும் கொலையா? இல்லை, படுகொலை. ஏன் படுகொலை? பச்சிளம் குழந்தைகளை, வயது முதிர்ந்தவர்களை, கர்ப்பிணி பெண்களை கொல்லக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அதுவும் சொந்த நாட்டு மக்களின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தக்கூடாது என்று ஒரு மரபு இருக்கிறது. ராணுவ தாக்குதலே கூடாது என்று ஒரு மரபு இருக்கிறது. இது எல்லாவற்றையும் மீறி ஒன்று குவித்ததால் அது படுகொலை. வெறும் படுகொலையா? இனப்படுகொலை. ஏன் இனப்படுகொலை? செத்தது முழுக்க தமிழன், கொன்றது முழுக்க சிங்களன், அதனால் இனப்படுகொலை. வெறும் இனப்படுகொலையா? இல்லை, திட்டமிட்ட இனப்படுகொலை. ஏன்? ஒரே நாளில் 1.5 ஆண்டுகளில் போரா? இல்லை, 60 ஆண்டுகளாக சிறுக சிறுக தன் ராணுவ வலிமையை கொண்டு சிதைத்து அழித்து கொண்டு குவித்து எனது இனத்தை நாசமாக்கினான், அழித்து முடித்தான். அதனால் அது திட்டமிட்ட இனப்படுகொலை. இதை பேச உலக அரங்கில் ஒருவனும் இல்லை. காரணம் என்ன? நாதியற்ற ஒரு இனம். இவனுக்கு என்று ஒரு நிலமோ, ஒரு தேசமோ, ஒரு அதிகாரமோ, ஒரு தலைவனோ இல்லை. இதைத்தான் எமது தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் உலகில் எவருடைய ஆதரவு மற்றும் தனித்து விடப்பட்ட சிறுபான்மை தேசியத்தின் மக்கள் நாம் என்று சொல்ற. தனிச்சு விட்டார். அது தமிழர்கள் மறந்து போயிட்டாங்க. அதை பத்தி பேச்சே இல்லை. அதை பேசினா அதையே பேசிக் கொண்டிருக்கிறாங்க இங்க என்று பேச, அதையே பேசிக் கொண்டிருக்கிறது. அப்புறம் இது எவ்வளவு பெரிய கொடுமை பாரு. எப்படி மறந்து போவது? எப்படி மறந்து போகுது? என் அக்கா தங்கச்சியை அம்மனமாக படுக்க வைத்து அவன் முளை காம்பிலே, மார்பு காம்பிலே கட்ட விரலை பிதுக்கி நசிக்க அழுத்தினானே, அதை மறந்து போவதா? மறந்து போவதா? சரணடைந்த நமது தங்கை இசைப்பிரியாவை சிங்களவர்கள் கதற கதற வன்புணர்வு செய்து கொலை செய்து நிர்வாணமாக தூக்கி போட்டானே, அதை மறந்து போகவா? அதை மறந்து போகவா? இறந்த பிணத்தை புணர்ந்து புணர்ந்து சிரித்தானே சிங்களன், அந்த சிரிப்பை நான் மறந்து மல்லாந்து படுத்து தூங்கவா? எப்படி? வயிற்றை கீறி குழந்தையை கீழே எடுத்து போட்டு புருஷானால் நசுக்கி கொண்ட சிங்களன் கால்களை விழுந்து கும்பிடவா? என்ன செய்ய? என்ன செய்ய? இது கொடுமை இல்லையா? இதை பேச உலகத்தில் என் இனத்தின் சார்பா பேச ஒரு தலைவன் உண்டா? இல்லையே. யார் பேசுவார்? நான் பேசுவதை பேசியிருக்க வேண்டிய தலைவர்கள் யார்? ஐயா கலைஞர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் பேச மாட்டார்கள். ஏன்? அவர்களுக்கு தமிழர்களை ஆள வேண்டும் என்ற கனவு மட்டும்தான். தமிழர்களும் எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்ற கனவு இங்கே இருக்கிற எவருக்கும் இல்லை. அதான் சிக்கல். ஆற்று மணல் கொள்ளை போகிறது. எனது அருமை வளம். ஒரு மணல் எப்படி உருவாகிறது? அரை எந்திரத்திற்கு 100 ஆண்டுகள் ஆகும் என்று ஆய்வு சொல்லுது. நீ 30 அடி ஆழத்துக்கு தண்ணி போறியே என் மண்ணின் வளத்தை. மணல் எப்படி உருவாகுது? அருவி எப்படி வருது? நீர் அருவி. சோலை காடுகள், மலைகளில் இருக்கிற சோலை காடுகள் புற்கள் தங்களுக்கென்று மழை நீரை சேமித்து வேர்ல வச்சுக்கிறது. அது தேவைக்கு போக ஒவ்வொரு சொட்டாக உருட்டி விடுது. அப்படி பல கோடி பூக்க புல்லுகளில் இருந்து ஒவ்வொரு சொட்டாக உருண்டு உருண்டு ஓடி வருகிற நீரில் சேர்ந்து பெரிய அருவியா கொட்டுது. அந்த அருவி வருகிற போது சிறு சிறு பாறைகளை, கற்களை உருட்டி உருட்டி ஒன்றோடு ஒன்று மோதி மோதி நொறுக்குது. அதில் சிதைந்து நொறுங்கி வருகிற மணல் துகள்கள் தான் ஓடி வந்து ஆறில் பாய்கிற போது, கலக்கிற போது மணலாக பரவுது. இந்த மணல் சிறந்த வடிகட்டி.
சிறந்த நீர் சேமிக்கிற திறன் கொண்டது. மனித உடலுக்கு தோல் போன்றது, ஆற்றுக்கு மணல். என் தோலை செதுக்கி விட்டால் அறிவார்ந்த பெருமக்களே, காற்றிலே பறந்து வர நோய் தொற்று ஒட்டி நான் செத்து போவேன். அப்படி நமது ஆறுகள் செத்து போய்விட்டது. சான்று கரை ஓரத்தில், ஆற்று படுகை ஓரத்தில் இருக்கிற பனையும் தென்னையும் வறண்ட நில தாவரங்களே கொண்டை முறிந்து சாகுது. 10 பனை மரம் இருந்தால் ஒரு களத்தை சுத்தி எந்த காலத்திலும் தண்ணீர் வற்றாது என்கிறார்கள். ஆனால் அந்த பனை மரமே கொண்டை முறிந்து சாகுது என்றால் எங்கே இருக்கிறது நீர்? இது எவன் கேட்பான்? யாரு கேட்கிறது? அவனுக்கு என்ன கவலை? 65,000 கோடி ஆண்டு ஒன்றுக்கு ஆற்று மணல் லாபம், இவனுக்கு 200 கோடி கமிஷன், புரோக்கர்கள். எல்லாம் தனியார் மயம். தண்ணீர் தனியார் விற்கணும், சாலை தனியார் ஓடணும், பள்ளிக்கூடம் தனியார் நடத்தணும், மருத்துவமனையை தனியார் நடத்தணும், வானூர்தியை தனியார் ஓட்டணும், பேருந்தை தனியார் ஓட்டணும், சாராயக்கன் மட்டும் நானே நடத்தணும். எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? எல்லாம் தனியார் மயம், எல்லாம் தனியார் என்றால் அரசு எதுக்கு? எதுக்கு இருக்குது அரசு? கவர்மெண்ட் ஒண்ணு எதுக்கு? இந்த கொடுமைகளை துளைக்கிறதுக்கு வழி என்ன இருக்கு? தமிழனுக்கு இருக்கிற பெரிய சிக்கல் அவன் தமிழனாக இல்லாததுதான். எதுவரை உன் மொழி இருக்கிறதோ அதுவரை உன் நிலம், எதுவரை உன் நிலம் இருக்கிறதோ அதுவரை உன் இனம். இதுதான் தத்துவம். எமது தலைவன் மேதகவி பிரபாகரன் சொல்கிறார், என் அன்பு மக்களே, நிலமற்ற இனமும் நிர்வாக உடலும் அவமானகரமானது என்று சொல்றார். ஆனால் எங்கே உனது மொழி இருக்கிறது? உனது தாய் நிலத்திலே உனது தாய்மொழி இருக்குதா? தமிழ் இருக்குதா? சொல்லு பாப்போம். இங்க இருக்கு பத்மாக்கனி மெடிக்கல்ஸ், இது தமிழா? மெடிக்கல்ஸ் எழுத்து தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம், தமிங்கிலம். தன் தாயை பைத்தியக்காய ஆக்கிய ஒரு பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகள் தான். உலகத்தில் எந்த இனமும் கிடையாது. இந்த கடத்தெருவுல பூரா பாருங்க, ஏதாவது கலை செல்வி அது தமிழ், ஹோட்டல் ஆங்கிலம். ஆனா எழுத்து தமிழ், எழுத்து தமிழ் படிங்க, ஹோட்டல் தமிழ்ல படிப்பிய. தமிழ் எழுத்து ஆங்கிலம், அதுக்கு பேர் தான் தங்கிலீஷ், தமிங்கிலம். இப்படி எந்த இனம் வாழ்ந்து உலகத்துல என் இனத்தை தவிர? இதை யார் புரிந்து இருக்கிறார்? என் தாய்மொழி அழிந்தால் என் இனம் அழிந்து விடுமே என்ற துடிப்பும் தவிப்பும் ஏன் என் இன மக்களுக்கு வரல? ஏன் வரல? சாதியோடு இன்னொரு சாதி பொண்ணெடுத்தால் வெட்டி கொண்டு சிறைக்கு போகிற நீ, உன் சாதியை காப்பாற்ற இப்போது வந்த சாதி இடை வந்த சாதி. சமய வெறி, கடவுள் வெறி, கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதிகளும் இடர் ஒழித்தால் ஆவது நம் தாயே என்கிறார் நமது புரட்சி பாவலன் கனல் சுப்புரத்தில். அந்த இடை வந்த சாதிக்கு வெட்டி கொண்டும் குத்திக் கொண்டும் சாகிற நீ, பாலிலே தண்ணி கலந்தால் வாங்க மறுக்கிற நீ, எரிபொருளிலே எண்ணெயிலே தண்ணி கலந்தால் கலப்படம் என்று வாங்க மறுக்கிற நீ, அரிசியிலே கல்லு கிடந்தால் ஒவ்வொரு கல்லாக எடுத்து போட்டுட்டு சமைச்சு சாப்பிடுற நாம், உயிருக்கு நிகரான நமது தாய்மொழி தமிழிலே பிறமொழி சொற்களை கலக்க அனுமதிப்பது ஏன்? யாராவது கேட்டது உண்டா? இல்லை. யாரும் சரி செய்யுது? நாங்களும் போயிடும், நீங்களும் வேலையை பார்த்து போங்க. உன் இனம் எங்க இருக்கும், உன் நிலம் எங்க இருக்கும், உன் பிள்ளை எங்க இருக்கும்? நல்லா தான் படிக்கிறான். என்ன படிக்கிறான்? என்ன படிச்சு என்ன வேலை பார்க்க போறான்? என்ன வேலை பார்க்க? வாழ்றதா பிழைக்கிறதா? வாழ்வதா பிழைப்பதா? ரெண்டுல ஒண்ணு இருக்கு. பிழைக்கிறதுனா எப்படி? நாயும் பிழைக்குது, பன்னியும் பிழைக்குது, நரியும் பிழைக்குது, நச்சி பிழைக்குது. அப்படித்தான் நாமும் பிழைக்க போறோமா? வாழ்வது என்பது எது? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன நமது முப்பாட்டன் வள்ளுவ பெருந்தகை இறந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது வாழ்ந்தது, அதான் வாழ்ந்தது. நமது பாட்டனும் முப்பாட்டனும் பூலித்தேவரும், அருதிவரும், வேலுநாச்சியாரும், தீரன் சின்னமலையும், அழகுமுத்துக்கோனும், சுந்தரலிங்கனாரும் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை. இங்க சில பேர் உயிரோடவே செத்து போயிருப்பான். அவன் செத்தனைக்கு தான் தெரியும் இவன் நான் உயிரோட வாழ்ந்தார் இவரு என்று கேட்பான். அது வல்ல வாழ்க்கை, அது பிழைப்பு, அது பிழைப்பு. அதான் வாழும் புரட்சியாளர் தொடர்காஸ்டர் சொல்கிறார், தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்று. அப்ப தடம் பதித்து நடக்கிற மாமனிதர்களாக வேண்டுமா, மனிதர்களாக வாழ்ந்து சாக வேண்டுமா என்பதை அறிவார்ந்த எனது இன மக்கள் தான் சிந்தித்து முடிவெடுக்கும். எண்ணற்ற சிக்கல். தமிழனுக்கு மொழி பற்றில்லை, இனப்பற்றில்லை. ஏன் அவன் இனம் பெருமை உள்ளது. உலகத்தின் தொன்ம குடினான். உலகிற்கு அறிவியல், கலை, இலக்கியம், நாகரிகம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் பயிற்றுவித்த ஒரு பேரினத்தின் மகன், எல்லாவற்றையும் சிறந்த வீரன்,
அறிவிலே, ஆற்றலிலே, கொடையிலே எல்லாவற்றிலும் சிறந்தவனார் என்ற பெருமிதமும் திமிரும் இல்லாதான் கைவிட்டினான், கூடினான். அம்மையார் ஜெயலலிதாவை கும்பிட்டாலும் பரவாயில்லை, அவர் கால் சக்கரத்தை விழுந்து நக்கி கும்பிடுகிறார். இந்த இழிவு எவனுக்கு வெறும் அற்ப பதவிக்கு 5 ஆண்டு கால பதவி, காலையில மந்திரி சாயந்தரம் எந்திரி என்ற சொல்ற நிலைமையில் இருக்கும் போதே இவ்வளவு. இது மான தமிழர். உலகத்தில் எத்தனையோ இனங்கள் உண்டு, எத்தனையோ இனங்கள், எவ்வளவோ இனங்கள். எந்த இனமும் தன்மானத்திற்கென்று இயக்கமோ சுயமரியாதைக்கென்று கட்சியோ வைக்கணும். தமிழன் மட்டும்தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் என்று தன்மானத்துக்கு ஒரு இயக்கம் வச்சான், தன்மதிப்புக்கென்று ஒரு இயக்கம். அவன்தான் அவமானத்தின் சின்னமா உலகம் பூரா அணியான். இந்த நிலைமை எங்க வரும்? கல்லு மாவுல கோலம் போட்டா ஈக்கி எறும்புக்கு இறையா இருக்காதுன்னு அரிசி மாவுல போட்டவன் அரைப்படி அரிசிக்கு கையேந்தி நிற்கிறான். இலவசம் கிடைக்குமா, இலவசம் கிடைக்குமா, பொங்கல் வருமா, தீபாவளி வருமா, வேட்டி உடுப்பிலா, சட்டை உடுப்பிலா, மானத்தை மறைச்சு கட்டிக்கிற வேட்டிகளோட எடுத்துக்க முடியாத கேன நிலையில, ஈன நிலையில எனது இனம். சீமா கையேந்தினா பிச்சை எடுக்கிறாங்க பரதேசி கை. எல்லாரும் சேர்ந்து இருந்தனா பிச்சை இல்லை, இலவசம். தனி மனிதன் நான் ஏந்தினால் பிச்சை, நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்தனா இலவசம். யாரு கொடுக்கறது? ஐயா கலைஞர், அம்மா ஜெயலலிதா. எங்கிருந்து கொடுக்குறாங்க? நீண்ட காலமா அவங்க ஆத்தா அப்பத்தா எல்லாரும் சேமித்து வச்சிருந்த சொத்தை வித்து கொண்டு வந்து அப்படியே நம்பாடு வச்சு, கரிமுட்டம் போட்டு, கரும்பு வெட்டி, வாழை வச்சு, கண்ணை வச்சு, மாடு வளர்த்து, பால் வச்சு வித்து, எறாட்டி கட்டி, சிறுக திருக சீலமுந்தானில சேமிச்ச காசை அப்படி சிறுவாட்டு காசை அவுத்து அப்படியே கொடுக்குறாங்க மக்களுக்கு. நம்ம ஆத்தாளப்பம் கட்டின வரி காசு, 10ஆவதுக்கு நம்ம சொந்தங்கள்லாம் குடிச்சு கொட்டின காசு, அதை வாங்கி வச்சுக்கிட்டு இந்தா 20 கிலோ அரிசி இலவசம். ஏன் குடிச்சு கூட செத்து போயிடா, வாக்கி அரிசி போட ஒன்று இருக்காது, வாயில போட்டு படுப்போம். எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா செய்யுது அரசு, நல்லா செய்யுது. எப்படி செய்யுது? ஆடு உங்களுக்கு இலவசம், மாடு உங்களுக்கு இலவசம், நாடு எங்களுக்கு இலவசம். நாங்க ஒரு கொடுமை. என்ன நீ ஆட்சியில் இந்த ஆட்சியில பார்த்திருக்க? 60 ஆண்டு 50 ஆண்டுகள், அரை நூற்றாண்டுகளாக இந்த திராவிட திமுக ஆட்சியில தடையற்ற மின்சாரம் இல்லை, சரியான சால வசதி இல்லை, சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் இலவசமாக தன் மக்களுக்கு இல்லை, கல்வி எல்லாருக்கும் சமமான சரியான கல்வி பொதுவாக இல்லை, ஏழை பணக்காரன் பாகுபாடற்ற கல்வி இல்லை, எல்லாருக்கும் சரியான சமமான மருத்துவம் இல்லை. வேற என்ன இருக்கு உனக்கு? ஒண்ணு இல்லை. சுடுகாடு அது சில சாதிக்கு இல்லை, சில சாதிக்கு இல்லை. அவன் எங்கன புதைக்கிறியோ எங்கனே போட்டு போறியோ அது தெரியாது. ஏன் உனக்கு நாடு இல்லை? எதனால இல்லை? தகப்பன் இல்லாத வீடு எப்படி தட்டுக்கட்டு தவித்து போய் நிற்குமோ அப்படி தலைவன் இல்லாத நாடும் இனமும் தட்டுக்கட்டு நிற்கும். என் அன்பு மக்கள், வரலாற்று உண்மை. இந்தியாவில் அத்தனை மொழிவழி தேசிய மக்களையும் அந்த மொழிவழி தேசியத்தின் மகனே ஆளுகிறார். ஆனால் எனது மண்ணை இதுவரை தமிழன் ஆளுநர், ஆண்ட தமிழனும் தமிழன் ஆளுநர், ஆண்ட தமிழன் காமராஜ் இந்தியனாகத்தான் இறுதி வரை ஆண்டார். இப்ப ஆண்டு கொண்டிருக்கிற ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவரும் அடிமையாகத்தான் ஆளுகிறாரே ஒழிய ஒரு மானத்தமிழ் மரபராக இந்த மண்ணை ஆளுநர். அதான் இருக்கிற சீக்கிரம். நடக்கும்போது அப்படி திமுறோட அவர் முதலமைச்சர், அப்படி நடக்க முடியல. ஏன் நடக்க முடியல? அங்க ஒரு மாரியத்தாவில் உட்கார்ந்து அது வேப்பல் அடிச்சு விரட்டி போனா போகுது. என்ன பதவி இது? என்ன பதவி? மானம் கட்டு வாழ்வதற்கு இந்த மயிர் பதவி இருந்தா இல்லைன்னா என்ன? இல்லைன்னா என்ன? என்ன இருக்குது? அதாங்க இருக்கிற சிக்கல். அப்ப நாங்க என்ன முடிவு எடுக்கிறோம்? இனி வந்தவரை எல்லாம் வாழ வைத்தோம், அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வந்தவரை எல்லாம் ஆள வைத்ததில்தான் எல்லா பிரச்சனையும். அப்ப முடிவெடுத்தோம், இனி வாழும் உரிமை எவருக்கும் உண்டு எமது மண்ணில். மராட்டியராவா, மலையாளியாவா, கன்னடராவா, ஆந்திராவா, பீகாரியனாவா, பஞ்சாபியராவா, வாழு. ஆனா நான் தான் ஆளு. நானே வா. இந்த முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர், பள்ளிக்கூடத்தில் 8ஆவது படிச்சுட்டு இருக்க ஒருத்தன், கூட்டத்தில் எங்கோ வேடிக்கை வந்துற ஒருத்தன். ஆனால் என் இனம் சார்ந்த, என் மொழி சார்ந்த இந்த மண்ணின் மகன்தான் இந்த மண்ணை ஆளணும். அவனுக்கு தான் உரிமை உண்டு. மதிப்பிற்குரிய பெருமகன் ஐயா பெரியார் அவர்களே, இந்த மண்ணிற்கு சேவை செய்கிற உரிமை தான் எனக்கு உண்டு. ஆளுகிற உரிமை இந்த மண்ணின் மகன் பச்சை தமிழர் காமராஜருக்கு தான் உண்டு என்று சொல்லி ஆதரிச்சார். அந்த உரிமையைத்தான் நாங்கள் கோருவோம். யாரும் வரலாம், வாழலாம்.
எத்தனை ஆயிரம் விருந்தாளிகளும் என் வீட்டுக்கு வாங்க, கிடா வெட்டுறோம், விருந்து வைக்கிறோம், சாப்பிடுங்க, இருங்க, போயிருங்க. ஆனா நீங்க என் வீட்டுல கும்மி அடிப்பி நான் வெளியேறணும்னா சாத்தியம் இல்லை. அப்ப எளிய மக்களின் தத்துவம், என் வீட்டில் நான் வாழணும், என் நாட்டில் நான் ஆளணும், அவ்வளவுதான். அப்ப வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எமது இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்று கிளம்பு. இனமானம் காத்த புலிக்கொடி பறக்கட்டும் பறக்கட்டும், இனியேனும் இம்மண்ணில் தமிழ் குடி சிறக்கட்டும் சிறக்கட்டும், முழங்கு சங்கே முழங்கு என்று முழங்கி வருகிறோம் உங்கள் பிள்ளைகள். எனவே என் அன்பிற்குரிய மக்களே, அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே, வருகிற மே 23 திருச்சியிலே உங்கள் பிள்ளைகள் நடத்துகிற இன எழுச்சி அரசியல் மாநாட்டிற்கு நீங்கள் எல்லோரும் இனத்தின் திருவிழா ஒரு நாள் அங்கு கூடுங்கள். வருகிற 2016 சட்டசபை தேர்தலிலே உங்கள் பிள்ளைகள் உங்களோடு உங்களுக்காக தேர்தலில் நிற்க போறோம். எந்த அரசியல் கட்சியோடும் கூட்டில்லாது எமது மக்களோடு நின்று எமது மக்களுக்காக தனித்து தேர்தலிலே போட்டியிடுகிறோம். 234 தொகுதியிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் வெல்வதும் வீழ்வதும் மானத்தமிழ் மக்கள் உங்கள் கையிலே. உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் தமிழர்.